எனது நல்ல நாட்டத்துக்கு கவர்மெண்ட்ல போய் ஏலம் எடுக்கணுமா? இது என்ன புதுசா இருக்கு? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். எல்லா வருஷம் 200 கிலோக்கு மேல எள்ளு வாங்கி அம்மா நல்ல நாட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டியான எள்ளு கம்மி காஸ்ட்ல கிடைக்கணும்னா கவர்மெண்ட் வந்து எப்பயுமே எள்ளு ஏலம் விடுவாங்க. அதுல விவசாயிங்க எல்லாரும் அவங்களோட எள்ள சாம்பிள் வச்சிருப்பாங்க. அதுல எந்த நம்பர் வேணுமோ அதை சொல்லி நம்ம ஏலம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏல விடத பார்க்க போனேன். அங்க ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல சீக்கிரட்டா நான் எழுதிட்டே இருந்தாரு. ஒரு எல்லையும் பார்த்து ஏதோ நம்பர் எழுதிட்டு இருந்தாரு. நான் கூட அவர் தான் ஏதோ ஆபீசர்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவரு எங்கள மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பேப்பர்ல எந்தெந்த எள்ளு நல்லா இருக்கோ அந்த டோக்கன் நம்பர்லாம் எழுதி வச்சுக்கிட்டாரு ஏல எடுக்கிறதுக்காக. எங்கள மாதிரியே நிறைய பேர் அங்க எள்ள எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எந்த எள்ளு வாங்கலாம். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பையர்ஸ் மட்டும் தான் இங்க வந்து வாங்க முடியும். உங்களுக்கு இந்த எள்ளு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் நம்பர் 18 தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எள்ளு ரொம்ப குவாலிட்டியா இருந்தது அம்மா சொன்னாங்க. சரி நான் சீக்கிரட்டா நாங்க நோட் பண்ணி வச்சு அடுத்து நோட்டீஸ் போர்டுல ஒரு எள்ளு சாம்பிளுக்கும் என்ன பிரைஸ்னு கவர்மெண்ட் ஒரு மினிமம் வேல்யூ போட்டு நோட்டீஸ் போர்டுல விட்டுவாங்க. அதுல நம்ம எந்த டோக்கனோ அந்த எள்ளோட குறைஞ்சபட்ச விலையில இருந்து நம்ம ஏலத்துக்கு எடுக்கணும். அப்பாடா எப்படியோ ஏலத்துல 18ஆம் நம்பர் எங்களுக்கு கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 200 கிலோ மூட்டையும் எடை போட்டு பார்த்துட்டு கால எடுத்து வச்சுட்டு கொடுத்து நல்ல நாட்டுக்கு கிளம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கலப்படம் இல்லாம ஒரிஜினல் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.